அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனது உச்ச ராசியான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படும் அளவிற்கு கும்பராசியினருக்கு ஏற்பட போகும் கோடீஸ்வர யோகம் என்ன. அது மட்டுமல்லாம இந்த பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை என அனைவருக்குமே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பழமொழி. சிறு வயதில் சுக்கிர திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர். சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறும். சுக்கிர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது. சுக்கிர திசையில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது என்று பார்க்க போறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகம் தருவதில் வல்லவர். அசுர குரு சுக்கிரன் நவகிரகங்கள்ல சுக்கிரன் சுபகிரகம், காதல் நாயகன், கலத்திரக்காரகன், காதலுக்கு ஆசைக்கும் சொந்தக்காரகன், இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்கிர திசை காலத்தில் யோகங்கள் வரும், கோடி கோடியாக அள்ளி தருவார் சுக்கிரன். அதே போல் சுக்கிர திசை குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்றால் குழந்தை பருவத்தில் வரும் சுக்கிர திசை ஆகாது, பயன் தராது என்று பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். சுக்கிரன் அள்ளி கொடுப்பது யாருக்கு, அலைச்சலை தருவது யாருக்கு என்று பார்க்கலாம். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம திசையே சுக்கிர திசையாக வரும். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 2வது திசையாக சுக்கிர திசை வரும். இதனால் அவர்களுக்கும் அவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு வரும் என்பது பலரது கருத்து. இதை சில கூறினாலும் அப்படி எதுவும் வராது என்பதே பொதுவான கருத்தாக இருக்குது. சனியினுடைய புத்திரனான குளிகன் கலத்திரக்காரகரான சுக்கிரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதையே இந்த குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட பழமொழி சொல்கிறது. அதே போல் காதல் திருமணத்தை தருபவரும் சுக்கிரன் தான். அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இளைய வயதிலேயே சுக்கிர திசை வரும். இளம் பருவத்தில் வரும் சுக்கிர திசை மற்றும் புக்திகள் ஒரு ஜாதகத்தாருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி மனதில் காதல் மணியடிக்க வைப்பார் சுக்கிரன். இளம் வயது திருமணத்தையும் நடித்து வைப்பாரு சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பணவரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது, கடன்கள் யாவும் நிவர்த்தியாகும். பொதுவாக சுக்கிரன் கிரக சேர்க்கைகளின்றி தனித்து அமைவதே சிறப்பு. நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றின் வீட்டில் அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம், திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு, புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம், செல்வம், செல்வாக்கு சேர்க்கை, வண்டி வாகனம், பூமி மனை வாங்கும் யோகம், ஆடை ஆபரணங்கள் அமையும் வாய்ப்பு போன்றவை அமையும். அதேபோல் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு, தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு, குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகும். மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு, பெண்களால் அவப்பெயர், வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு, பொருளாதார தடை, சர்க்கரை நோய், ரகசிய நோய்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். சுக்கிரன் தனித்து நிற்காமல் பாவகிரகங்களுடன் சேர்க்கைகளுடன் இருந்தால் கலத்திர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதுபோல சூரியனுக்கு மிக அருகில் அமைந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் உண்டாகும். பொருளாதார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும். கண்களில் நோய், தவறான பெண்களின் சேர்க்கையால் பாலியல் நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை, மர்ம உறுப்புகளில் நோய், சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவார். அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதும் நல்லதல்ல. நீச்சம் பெற்றாலும் உடன்
புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாரு சுக்கிரன். சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் பிருகு மங்கள யோகம் உண்டாகும். அதுபோல சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம் ஏற்படும். இத்திசை காலங்களில் இந்த யோகங்களால் வாழ்வில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்கும் போது ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம், சொந்த வீடு கட்டும் யோகம் என நல்ல பலன்கள் நடைபெறும். சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் கஷ்டம், துக்கம், பிரிவு, சண்டை, சச்சரவு, நாடோடியாக திரியும் அவலம் உண்டாகும். சுக்கிர திசை நடக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நன்மை தரும். மொச்சை பயிறு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். விரலில் வைரக்கல்லை அணியலாம். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்க சுக்கிர திசை நடைபெறும் காலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் நடைபெறும் என்பது சுக்கிரனுடைய ஒரு அமைப்பாக அமைகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுகாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்திருப்பாருங்க. அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சேர்ந்து சஞ்சரிப்பது ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க. ராசிநாதனோடு அவர் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று மறைந்து குடும்பத்தில் நிம்மதி தலை தூக்குங்க. உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. சிலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க. வியாபாரம், தொழில், வருமானம் ஓரளவு திருப்தியாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று தடைப்பட்டாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிகள் சனி சூரியன் இருப்பதால எதிர்மறை சிந்தனைகளும் தொழில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்குங்க. உடல்நிலை ஒரு நேரம் போல் மற்ற நேரம் இருக்காதுங்க. அலைச்சல் அதிகரிக்குங்க. குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. காரணம் 5க்குரிய புதன் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகத்தில் சில தடங்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அசத்தியும் சோம்பனும் தலை தூக்குங்க. அதனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு படிக்கும் நேரத்தில் தூக்கமும் சோர்வும் ஏற்படுங்க. இவற்றை தள்ளி வைத்து இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி கல்வியில் உங்களுடைய முழு மனதையும் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கோரப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அனுமனை வணங்குங்க. அனைத்தும் நன்மையாக கிடைக்குங்க. அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முனை வரம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.